ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கங்கள். எல்லோரும் விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி 3வது நாள் வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தையும் அந்த எம்பெருமான் விநாயகமூர்த்திக்கிட்ட வேண்டுங்க. உங்கள் வேண்டுதல் அனைத்தும் பழிக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, நாம் வீடியோக்குள்ளே வரலாம். அதாவது இன்றைக்கான வீடியோ வந்துட்டு வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. சரிங்களா? வாழைத்தண்டு வந்து பெரும்பாலும் யாரும் வந்து உணவில் வந்து அதிகம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் உணவில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அதை யார் க்ளீன் பண்ணி அரிஞ்சு அதை யார் சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அதை வந்து தவிர்த்துடுறாங்க. தயவு செஞ்சு யாரும் வாழைத்தண்டை வந்து உணவில் சேர்க்குறதுக்கு யாரும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் காட்டாமல் வாழைத்தண்டை வந்து அதிகம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. முக்கால்வாசி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக வாழைத்தண்டு சாப்பாட்டில் சேர்க்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் இப்போ விளையாடுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1.5 வயசு 2 வயசு உள்ள குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது விளையாட போவையில் ஒரு சில குழந்தைங்க பாரு, கீழே எது கிடைச்சாலும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அடுத்தது கல் எது கிடைக்குதோ டக்குன்னு எடுத்து விளையாட்டுத்தனமாக வாயில் போட்டு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டோன்னே என்ன பண்ணணும், அது வயிற்றில் போயிட்டு செட் ஆகிறப்ப அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாழைத்தண்டு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழைத்தண்டு கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு ஒரு வயிற்றுலேயே இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறோம், நம்ம பார்த்து தான் செய்வோம். செய்கிறப்ப அது ஏதாவது ஒரு கவனக்குறைவு மூலியமாக வந்துட்டு ஒரு முடி இல்லை ஏதோ ஒரு தூசு இந்த மாதிரி ஏதாவது சாப்பாட்டில் வந்து விழுந்துருக்கோம். அதை நம்ம வந்துட்டு தெரியாமல் கூட நம்ம வந்து சாப்பிட்ருக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், அது போய் வயிற்றில் வந்து குடலில் சுற்றிக்கிட்டு அது மூலியமாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றில் வந்துட்டு எது தூசு முடியெல்லாம் இருந்துச்சுன்னா அது மோஷன் வழியாக வெளியில் வந்துடும். அப்போ வந்து குடலில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக குழந்தைங்க இருப்பாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பெரியவங்களும் வந்துட்டு வாழைத்தண்டு வந்து அதிகம் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவங்களுக்கு இதே பிரச்சனை தான். அடுத்தது வயிற்றில் கல்லெலாம் இருக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு பாருங்கள், வயிற்றில் கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக ஆண்களுக்கு தான் வந்து இந்த வாழைத்தண்டு அதிகம் கொடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு வந்து அந்த சிறுநீரக பையில் வந்துட்டு கல் அதிகம், பெரும்பாலும் ஆண்களுக்கு கல் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த வாழைத்தண்டு வந்து நம்ம ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு இந்த கல் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வந்து வராமல் இருக்கும். இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. வாழைத்தண்டு செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலான விஷயந்தான். என்ன நம்ம காய் கட் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? இது என்ன, இது கட் பண்ணையில் இது அரியையில் என்ன பண்ணுறோம், அரியையில் அப்படியே ஒரு நார் மாதிரி வரும். அந்த நார் அப்படியே அரிஞ்சிட்டு அப்படியே விரலில் அப்படி சுற்றி விட்டு இது பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தா அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு இந்த வாழைத்தண்டு நல்லது. எந்த அளவுக்கு நாம் வந்து வாழைத்தண்டு வந்து நாம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவை வந்து குறைக்கலாம். மெயினாக ஆண்களுக்கு தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆண்கள் தான் மெயினாக சாப்பிடணும். சாப்பிட்டா தான் இருந்துச்சு. இந்த சிறுநீரகம் போகையில் சில பேருக்கு பாருங்கள் கல்லடைப்புன்னு சொல்லிட்டு யூரின் வந்து கட்டாயி வரும். இதுக்கு மெயின் காரணம் கல்லடைப்பு.
இந்த வாழைத்தண்டெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கல்லடைப்பு வந்துட்டு கரைஞ்சி நார்மலான கண்டிஷனுக்கு வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இதை வீடியோவாக நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழைத்தண்டு, வாழைப்பூ எந்த அளவுக்கு நாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய குடல் சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே வராது. சரிங்களா? இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னா, நம்ம வந்து வாழைத்தண்டு செய்கிறோம், அதாவது நாக்கு ருசிக்காக வந்து நம்ம வாழைத்தண்டு சாப்பிடக்கூடாது. நம்மளோட உடல் பிரச்சனை வந்து தீரணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வாழைத்தண்டெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். சரிங்களா? எந்த அளவுக்கு வாழைத்தண்டு நாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கே பாருங்கள், இந்த யூரின் வந்து குழந்தை பசங்களுக்கு வந்து பாருங்கள், நிறைய பசங்களுக்கு யூரின் அப்படியே கட்டாயி கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன? இந்த கல்லடைப்புங்கிறது தான். இதனால் கூட வந்துட்டு யூரின் கட்டாயி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கல்லடைப்பு உள்ளவங்க வந்துட்டு இந்த வாழைத்தண்டு எந்த அளவுக்கு சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுங்க. ஏன்னா அவங்க ஓடுவாங்க, மண்ணுலையும் விளையாடுவாங்க. விளையாடுறப்ப கல் மண் எடுத்து தெரியாதனமாக கூட வாயில் போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா வாழைத்தண்டு வந்து நாம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் சேர்த்து கொடுக்கணும். டெய்லியும் கொடுக்க வேணாம், வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு வாழைத்தண்டு, வாழைப்பூ வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் வந்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வந்துட்டு இந்த வாழைத்தண்டை வந்து செஞ்சு கொடுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வாழைத்தண்டு எப்படி செய்கிறதுனே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக அது செய்கிற முறையை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, வாழைத்தண்டை வாங்கிட்டு வந்து கடையிலே ஆல்ரெடி வாழைத்தண்டு வந்து எல்லாம் மேலே இருக்க பட்டையெல்லாம் உரிச்சிட்டு வாழைத்தண்டு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு வீட்டில் அரிசி கழனி பிடிப்பீங்களா, அரிசி ஃபஸ்ட்டு கழனி பிடிச்சிட்டு ரெண்டாவது கழனி பிடிக்கிறீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதாவது நம்ம அரிஞ்சு போடுற காயை வந்து அலசி எடுக்கிற மாதிரிக்க அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும். வாழைத்தண்டு செய்கிற அன்னைக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு காயை என்ன பண்ணணும், இந்த வாழைத்தண்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போ அரியிறப்ப வந்து மெலிசாக அரியணும், திக்னஸாக அரியக்கூடாது. திக்னஸாக நீங்கள் அரியிறப்ப என்ன பண்ணணும், அது உள்ளார இன்னும் நிறைய அந்த ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ரோல் மாதிரி பஞ்சாக வரும். அப்போ என்ன பண்ணணும், மெலிசாக அரியணும். மெலிசாக ஒரு கையில் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கையில் அப்படியே சுற்றினீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணணும், அதை சின்னதாக பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. நான் சொன்னேன்ல, அந்த அரிசிக்கு கழனி பிடிச்ச தண்ணியில் போட்டுருங்க. போட்டு அது மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு அடுத்து வந்துட்டு பாசி பயிர் இருக்குது பாருங்கள். பாசி பயிரை வந்து பூண்டு, வெங்காயம், இது தக்காளி இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருங்க. வச்சுட்டு தான் இந்த வந்து அதாவது நான் சொன்னது வந்துட்டு இந்த பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாலாம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படி வேக வச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி முதல்ல அதெல்லாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக தான் நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அடுத்த செகண்டே செஞ்சிடணும். நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு, வெங்காயம்லாம் இது பண்ணி போட்டிங்கன்னா அந்த வாழைத்தண்டு வந்து கருப்பாக போயிடும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு குழம்பு வந்து கூட்டி வைக்க போகிற டயத்தில் தான் இந்த காயை கட் பண்ணணும். காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வரமிளகாயை போட்டுட்டு அடுத்து போட்டு இது காயை அலசி அது தண்ணியில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு
ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, சும்மா லேசாக நம்ம கூட்டுக்கு எப்படி வைப்போம் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி, உங்களுக்கு காரம் வேணும்னா அது கூட ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு பெரட்டி விட்டுட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியான வேலை தான், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, நார்மலாக செய்யலாம். நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வராமல் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வாழைத்தண்டை குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அனைவரும் இதை பயன்படுத்தலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சிறுநீரக கல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணாவே இந்த பிரச்சனையை நம்மளால் போக்க முடியும். வாழைத்தண்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ குடலில் இருக்கிற அசடெல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்து கல் கரையிறதுக்கு இந்த வாழைப்பூ நல்லா உதவும். அதனால் நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.